அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு பிளாசம் நியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ சீஸ் பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன உருளைக்கிழங்காக இருந்ததால் நான் 7 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 3 உருளைக்கிழங்கு போதும். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அது கூட கல் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம 4-5 விசிலுக்கு வேக விட்டுடலாம். இப்போ 4-5 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இப்போது மசிச்ச உருளைக்கிழங்கு கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். இது கூட கொரியாண்டர் லீஃப் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட ஹோம்மேட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு இது கூட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு இதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுட்டு இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மிக்சரை. இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மிக்சர். சீஸ் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பால் ஷேப் எடுத்து இந்த மாதிரி தட்டி அதில் சீஸ் வச்சு நம்ம பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பால் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் போட்டு நம்ம டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை பிரெட் க்ரம்ஸ் மேலே போட்டு நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட் க்ரம்ஸை. இப்போது நம்ம எல்லா பால்ஸும் இதே மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பால்ஸை ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்தோன்னே எடுத்துடலாம். ஆல்ரெடி வெந்த உருளைக்கிழங்கு தான். பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.